வாங்க சேர்ந்து வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. இல்லை இல்லை கொஞ்ச நேரம் இருங்க வரும். தம்பி தம்பி யாராவது வாங்க, டேபிளில் பிடிப்போம். தம்பி வாங்க, டேபிளில் பிடிப்போம் வாங்க. இந்த வாரம் பாரு சிங்கம் வருது. All artists is late. லைவ் போய்கிட்டு இருக்கு பாருங்க, நம்ம நகர பார்ட்டி. அண்ணே வழியா விடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக வழி விடுங்க, வழியா விடுங்க. ஆச்சு ஸ்ட்ரெயிட்டாக வழி விடுங்கண்ணே. அண்ணே இந்த அண்ணே ஒரு சேரை எடுக்கணுண்ணே, ஒரு சேரை எடுத்து முன்னாடி போடுங்க, அவ்வளோதான். தள்ளுங்க, வழியை விடுங்க. ஆச்சு கொஞ்சம் தள்ளுங்க, அந்த பக்கம். ஆச்சு கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஆச்சு உங்களோட சேர தள்ளினா சரியா போயிடும். நடுவில் வழி விட்டுங்க, நீங்கள் கூட அந்த அனைவரும் அமைதி காக்கும்படி மெத்த பணிவன் போடு கேட்டுக்கொள்கின்றோம். வங்காளதேசத்தில் சிங்கார முருகேசனுக்கு 5ஆம் ஆண்டு அபிஷேக ஆராதனை விழா திருவிழா வெகு விமர்சையாக காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக கல்கத்தா மாநகரில் வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இனிய நிகழ்விற்கு 76 ஊர்களிலிருந்தும் வருகை புரிந்திருக்கின்ற
மற்றும் 53 நாடுகளில் வசித்துக் கொண்டிருக்கின்ற வருகை கொண்டிருக்கின்ற நகரத்தார் பெருமக்களுக்கும் ஆட்சிமார்களுக்கும் குழந்தைகளையும் வருக வருக என மெத்த பணிவன்போடு ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு, நகரத்தார்கள் சார்பாக வருக வருக என மெத்த பணிவன்போடு வரவேற்கின்றோம். அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நமக்கு நாமே நம்மை உற்சாகப்படுத்திக் கொள்வது நமது கடமை என்று நான் உணர்த்த விரும்புகின்றேன். இந்த இனிய நிகழ்வுக்கு 76 ஊர்களிலிருந்தும் வருகை கொண்டிருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள் அனைவரும் வெகு விமர்சையாக வந்து கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். நிறைய நகரத்தார் பெருமக்களும் ஆட்சிமார்களும் நேற்றும் முந்தைய தினமும் வந்து சிங்கார முருகேசனின் அருளை பெற வந்திருக்கிறீர்கள். இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை புரிந்த உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். இப்பொழுது நமது சத்திரமானது நம் அனைவருக்கும் தெரியும். அந்த சத்திரமானது இந்த ஆப்போசிட்ல நம்ம ஒட்டி போடுங்க. தெருவுக்கு பேரு எஸ்ரா தெரு. அந்த தெருவில் இருக்கிற சத்திரம். அந்த சத்திரம் இப்ப சத்திரமா இல்ல, ஒரு காலத்துல சத்திரம் 1918ஆம் ஆண்டு அந்த சத்திரம் வங்காளதேசத்தில் வாழ்ந்த நகரத்தார் பெருமக்களாலும் பர்மாவில் வாழ்ந்த நகரத்தார் பெருமக்களாலும் கட்டப்பட்டது. அத்துணை விவரங்களையும் இன்று மாலை இந்த நிகழ்வில் நான் குறிப்பிடுகிறேன். இந்த சத்திரத்திலிருந்து இப்பொழுது நமது வேல் பூஜைக்காக அந்த வேல் பூஜை செய்து விநாயகர் பொங்கல் வைத்து வேலை நாம் இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். இப்பொழுது அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. 76 ஊர்களிலிருந்து வருகை கொண்டிருக்கின்ற நகரத்தார் பெருமக்களும் ஆட்சிமார்களும் அமைதி காத்து சிங்கார முருகேசரை வேண்டி விரும்பி நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும், எந்த ஐயப்பாடும் இல்லை. 500 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு வாழ்ந்த நகரத்தார் பெருமக்கள் இந்த வேலை வைத்து பூஜை செய்து அபிஷேகம் செய்து சிங்கார முருகேசருக்கு கோவில் கட்டி, வங்காளதேசத்தில் கோவில் கட்டி பிரார்த்தனை செய்து காளிகாட் அம்மனுக்கு அருகாமையில் நமக்கு ஒரு சத்திரத்தை நிறுவி எண்ணற்ற பணிகளை செய்து வந்த நகரத்தார்கள் இன்றைக்கு கல்கத்தாவிற்கு வருகின்ற நகரத்தார்கள் குறைந்துவிட்டது. ஆகையால் தான் சத்திரமாக இருந்த சத்திரம் இப்பொழுது வணிக வளாகமாக வாடகைக்கு விடப்பட்டிருக்கின்றது. ஆகவே நகரத்தார் பெருமக்களும் ஆட்சிமார்களும் ஆண்டுதோறும் உங்களுக்கெல்லாம் எப்பொழுது நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுது வங்காளதேசம் கல்கத்தாவிற்கு வந்து சிங்கார முருகேசரை செல்லுமாறு உங்களை மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்வதை மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற இருக்கின்றது. மிகச்சரியாக சுவாமி 1 மணி நேரத்தில் அபிஷேகமும் ஆராதனையும் முடிந்துவிடும். இந்த நேரத்தில் திருப்புகழ், தேவாரம், பாராயணம் படிக்கப்படும். அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் இறையருளை பெறுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக வந்திருக்கின்ற 500 நகரத்தார்கள் வருவதாக பெயர்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் இன்று பார்க்கின்ற பொழுது சற்றேறத்தாழ ஒரு 300 நகரத்தார்கள் வந்திருப்பார்கள். மற்றவர்கள் அனைவரும் வந்திருக்கின்றார்கள். அனைவரும் நாளைக்கு யாரெல்லாம் பால் குடம் எடுக்கணும்னு நினைக்கிறீர்களோ ஆட்சிமார்கள் ரூபாய் 100 செலுத்தி 150 செலுத்தி தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு மெத்த பணிகளோடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை காலை மிகச்சரியாக பால் குடம் எடுக்க வேண்டும் என்று தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்ட ஆட்சிமார்களும் நகரத்தார் பெருமக்களும் மிகச்சரியாக 6 மணிக்கு ஜெய் மண்டபத்திற்கு, அதாவது இந்த மண்டபத்திற்கு வந்து சேரும்படி உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காவடி எடுக்கின்ற பக்தர்கள் சற்றேறத்தாழ 30 காவடி இருக்குன்னு நினைக்கிறோம். சுவாமி எத்தனை? 33 காவடிகள் உள்ளன. எடுக்க வேண்டிய அன்பர்கள், பக்தர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வந்திருக்கின்ற எல்லாரும் இன்னைக்கு அன்னச்சத்திரங்கள், தர்ம காரியங்கள், காசியிலே மடாதிபதிகள் நிறைய பூஜைக்கு உண்டான அத்தனை செயல்பாடுகளையும் நம் நகரத்தார்கள் செய்து கொண்டிருப்பது நாம் எழுதிய மகமையினால் தான் நடைபெற்றது. கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மகமைங்கிற ஒரு சிறப்பு நகரத்தார் சமூகத்தில் மட்டும்தான் இருக்கு. சத்திரங்களுக்கு சென்றாலும் சரி, கோவில் வீடுகளுக்கு சென்றாலும் சரி, படப்பு வீடுகளுக்கு சென்றாலும் சரி, நாம் வழிபடுகின்ற அந்த தெய்வ வழிபாடு செய்கின்ற இல்லங்களுக்கு சென்றாலும் சரி, மகம் எழுதுவதை நாம் பழக்கமாக வைத்திருக்கின்றோம். வந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் ரூபாய் 100
ரூபாய் செலுத்தி மகனை எழுதுமாறு உங்களை மெத்த பணிவன்போடு கேட்டு வந்துட்டு போன குடும்ப விலாசம் இங்கே பதிகிறதுன்னு அர்த்தம். அதாவது அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா மகனை எதுக்கு இன்னொன்று எழுதுறதுன்னா எந்தெந்த குடும்பங்கள்லாம் நம்ம 48,500 குடும்பங்கள் இருப்பதாக நகரத்தார் புள்ளிகள்.com அவங்க ஆய்வுகள் செய்து இன்னைக்கு 48,500 புள்ளிகளை அவர் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. கடந்த வாரம் வரைக்கும் மகமை எழுதுவதோடைய நோக்கம் என்னன்னா எந்தெந்த குடும்பத்தார்கள் வங்காளதேசத்தில் சிங்கார முருகேசர் பழனிபுத்திர திருவிழாவை கலந்து கொண்டார்கள் என்பதும் இந்த ஆவணத்தில் பதிவு செய்யப்படும் என்பதையும் தெரிவித்து வந்திருக்கின்ற அனைவரும் மகமையை எழுதுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காவடி எடுக்கின்ற பக்தர்கள் காவடியை செலுத்தி தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வாக்குடன் எடுக்கின்ற ஆட்சிமார்கள் அவர்கள் 180 செலுத்தி தங்களுடைய பதிவுகளை பதிவு செய்து கொள்ளுமாறு இரத்த பணிவன்போடு கேட்டு இப்பொழுது வேலுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளன. அனைவரும் அமைதியாக இருந்து வங்காளதேசத்தில் சிங்கார முருகேசரை வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே ஒரு மேலே தூக்கி லைட்டாக ஏதாவது வைக்கணும். ஐயா மைக் வால்யூம் வால்யூம் இது ரொம்ப அவசியம். இப்போ இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த வங்காளதேசத்து சிங்கார முருகேசர் பழனிபுத்திர திருவிழாவை நம்ம நகரத்தார் டிவி நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அனைவரும் இருந்து சிங்கார முருகேசரின் அருளை பெறுமாறு மெத்த பணிவன் போது கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாரும் உள்ள வந்து உட்கார சொல்லுங்க. வெளியே இப்பொழுது நமக்கு வேலை நடத்தையில் நாம் முதலில் திருப்புகழ் பாடல்களை ஒரு 30 நிமிடங்கள் முதல் 45 மணிக்கள் வரை திருப்புகழ் படிக்க உள்ளோம். கல்கத்தா திருப்புகழ் கற்போர் குழு என்ற ஒன்று இங்கே உள்ளது. உடனே உள்ள பல பேர்கள் திருப்புகழ் இப்பொழுது அந்த இங்கே வந்திருக்கும் நண்பர்களும் பல பேர் இங்கே திருப்புகழ் இருக்கிறாங்க. 76 ஆட்சியாளர்களும் வேறு இடங்களில் திருப்புகழ் கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். பாடல்களை பின்பாடல்கள் பாடவும் பிறகு ஒரு 45 மணிகள் கழித்து நம்ம நார்மல் பதிகை பாடலை பாட இருக்கிறோம். நாங்கள் என்ன பாடணும் இந்த குரூப்ல அதை அப்படியே பின்பற்றிருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு கற்பகமூர்த்தி கற்பகமூர்த்தி கற்பகமூர்த்தி
பாடல் 4 பாடல் ஒரே மாதிரி இருக்கு. வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா கந்தல மந்தல் தொடராதே கந்தல துந்தி விரியாதே கந்தல் என்று துணையாளோ கண்டு
வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு. மெய்யன்பர்களே, நடுவில் தயவு செய்து வழிவிட்டுருங்க. வழிவிட்டு உட்காருங்க. யாரும் அவசரத்துக்கு போகிறது வர்றதுக்கு வழி வேணும். தயவு செய்து நம்மளே ஒழுங்கு பண்ணிக்குவோம். வழிவிட்டு உட்காருங்க. பாடுறவங்க எல்லாம் இந்த பக்கம் வந்துருங்க. பாடுற பெண்கள் கூட இந்த பக்கம் வந்துருங்க. வேணுமா? பாடுறவங்க இந்த பக்கம் வந்துருங்க. பாடுற பெண்கள் கூட இந்த பக்கம் வந்துருங்க. இந்த பக்கம் நடுவில் வழிவிட்டுருங்க. எல்லாரும் பாட்டுக்கு பின்பாட்டு விவேகன்னு சொல்லுங்க. வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா மெய்யன்பர்களே, வெளியில் வந்து பால்குட காணிக்கை, காவடி காணிக்கை, மகமை எல்லாம் எழுதுறாங்க. ரொம்ப நேரம் எழுதுவாங்க. யாரும் முட்டி எடுத்துட்டு போவாங்க. ஒரு தடவை போய் எழுதுங்க. இங்கே பஞ்சாமிர்தம் பிரசாதம் கொடுக்குறாங்க. காவடி எடுப்பவர்கள் பஞ்சாமிர்த பிரசாதத்தை தவிர்க்கவும். காவடி செலுத்திய பின்பு காவடி பஞ்சாமிர்தம் சாப்பிடுவாங்க. முருகனுக்கு, என்னை காக்கும் வேலவனுக்கு, பழனிமலை ஆண்டவனுக்கு, வேல் வேல் முருகா வேல் முருகா 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 வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா பாபா முருகா வடிவேலா வளரும் தமிழே சிவபாலா பாபா முருகா வடிவேலா வளரும் தமிழே கல்லை பொழியும் கல்வேலா காக்கும் துணையாய் வருவாயே வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா
மலராக்கி கத்தி கனலை உருவாக்க கருவன பொய்கை மலராக்கி காத்திகை பெண்கள் தாளாட்ட கண்ணை வடிவாய் வளர்ந்தவனே முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா அங்கேரங்கள் கொண்டவனே கரணி புகழும் ஆண்டவனே அங்கேரங்கள் கொண்டவனே கரணி புகழும் ஆண்டவனே சரவண பவனே மந்திரத்தில் சகலமும் அடக்கி ஆள்பவனே வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா பஞ்சாமிர்தம் பன்னீர் பாலுடன் தேனுடன் தேநீர் பஞ்சாமிர்தம் பன்னீர் பாலுடன் தேனுடன் தேநீர் சந்தன மணக்கும் முந்தன் தேனி சண்முகநாதா உன் புகழ் சொல்லும் கால்நடை வருவோர் ஒரு பக்கம் காவடி சுமப்போர் மறுபக்கம் கால்நடை வருவோர் ஒரு பக்கம் காவடி சுமப்போர் மறுபக்கம் இடுப்பன் காவல் இப்பக்கம் கம்பன் காவல் முப்பக்கம் அன்னை தந்த வேரெடுத்து அசுரர் குலத்தை அழித்தொழித்து அன்னை தந்த வேரெடுத்து அசுரர் குலத்தை அழித்தொழித்து தேவரை மனிதை உன்னிடமாக ஜெகமே புகழ கொண்டவன் நீயே. தந்தர் தமிழில் நான் பாட சண்முக நாதா வந்திருவாய் தந்தர் தமிழில் நான் பாட சண்முக நாதா வந்திருவாய் வந்தே சித்தம் தண்ணி இருந்தே எல்லா நலமும் தருவாயப்பா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா செய்யும் தொழில்கள் சிறந்திடவே சிறப்புடன் வளங்கள் பெருகிடவே செய்யும் தொழில்கள் சிறந்திடவே சிறப்புடன் வளங்கள் பெருகிடவே தொட்ட தொழிலில் நட்டவராமல் தொடர் வணக்கம் நகரத்தார் பெருமக்களே, நம்ம நகரத்தார் டிவியை பாருங்க. நம்ம நகரத்தார் டிவியில் சமூக நிகழ்வுகள், பொது நிகழ்வுகள், இலக்கிய நிகழ்வுகள் எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கின்றன. அவற்றை கண்டு களியுங்கள். நம்ம நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மிக்க நன்றி.